ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பொட்டுக்கடலையும் உருளைக்கிழங்கும் வச்சு இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். ரெண்டே பொருளை வச்சு நல்லா கிறிஸ்பியான இந்த பொட்டேட்டோ வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஒரு கெஸ்ட்டு வீட்டில் வந்தாலும் சரி, ஒரு ஃபெஸ்டிவல் நேரத்துலேயும் சரி, இதை செஞ்சு கொடுங்க. ஸோ ஒரு வித்தியாசமான பலகாரமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வடையும் பிக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேலையும் கம்மி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே சாப்பிடலாம், சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கிறீங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். மசித்த உருளைக்கிழங்குல அரிச்ச பொட்டுக்கடலை மாவு போட்டுக்குங்க. இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதில் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைச்சிக்குங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, இப்போ நோம்பு டைமில் இஃப்தியாரிக்கும் சரி, ரொம்ப நேரம் அடுப்பாண்ட நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எந்த பொருளும் ஊற வைக்கணும், அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ டக்குன்னு வந்தோமா உருளைக்கிழங்க நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வேக வச்சோன்னா அது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதை எடுத்து நம்ம உரித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியதாக. சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்குல எது செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்குல இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, இப்படியே தான் பிசைஞ்ச இந்த உருளைக்கிழங்குல ஈரப்பதத்துலேயே இந்த மாவு வந்து ஃபுல்லாக இதோட சேர்ந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம் அப்படியே இறங்கும், வெங்காயத்துலேருந்து தண்ணி இறங்கும். அதுவும் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் இது வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடலாம் போதும், ரொம்ப நேரம் கிடையாது. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி இறங்குற அளவுக்கு விட்டால் போதும். இப்போ இதை 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. அந்த வெங்காயத்தில் உள்ள நீரெல்லாம் இறங்கி இந்த வெங்காயமும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதை இன்னொரு தடவை நல்லா நம்ம இந்த மாதிரி கையால் பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு உளுந்து வடை செய்கிற மாதிரி ஷேப்பில் தட்டி வச்சுக்கிங்க. இதை நீங்கள் இந்த ஷேப்பில் செஞ்சாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வேறு ஷேப்பில் கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரிஞ்சு உடஞ்சி ஒட்டியெல்லாம் போகாது. நல்லா அழகாக சூப்பராக நம்ம மெது வடை போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துடும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஈவினிங் டைமில். அதே சமயத்தில் வெயில் நேரத்தில் அதிக நேரம் அடுப்படியில் நிற்க வேண்டிய அவசியமும் கிடைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து உள்ள வரைக்கும் வேகணும்னு அவசியம் இல்லை, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனாலே எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சது தான். அதே போல் பொட்டுக்கடலை கூட அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப வேகணும், உள்ளே வந்து நம்ம வேகலைன்னா உள்ளே பச்சையாக இருக்கும், சாப்பிட டேஸ்ட் இருக்காதுல. இப்போ நீங்கள் மேலே இருக்கிற அந்த கோல்டன் ப்ரௌனோட உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட்னஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா
மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் நமக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் கூட, ரொம்ப வேலை கிடையாது, நிறைய பொருட்கள் கிடையாது. வீட்டில் இருக்கிற 2 பொருட்களை வச்சே நம்ம இந்த ஈஸியான ஸ்நாக்ஸை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான், போதும். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மெது வடையே தோற்றுரும், அந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். உண்மையிலேயே இது செஞ்சு வச்சிங்கன்னா சாப்பிட்டா தான் தெரியும் இது உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இப்படியே பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லோரும் மெது வடை நினச்சிடுவாங்க. அவ்வளோதான், எல்லா வடையும் செஞ்சு முடிச்சுட்டேன். ஆனாலும் நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த லாஸ்ட் பேட்ச் வரைக்கும் எல்லா வடையும் செஞ்சு முடிச்சுட்டேன். இதை பாருங்கள். ஸோ எண்ணெய் நம்ம எந்த அளவுக்கு நான் ஊற்றுறேனோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. எண்ணெயும் அதிகமாக எடுக்காது. அருமையான இந்த வடையை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மெயினாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். ஈஸியான வேலை, அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விருப்பம் உங்கள் விஷயம். எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.